நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒன்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பேசியிருப்போம். இறைவன் ஒருவன் தான், ஒருமை தான் எல்லாமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே நாம் எல்லாருமே இறைவன் தான், இறைவனோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டு அதுக்கு அப்படியே தலைகீழாக அந்த ஒருமைக்குள் இருக்கக்கூடிய இருமையை பற்றி பாடுகிறது. என்ன பாட்டு அப்படின்னு கேட்போம். மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. நாம் காணும் உலகில் யாவும் தனிமை இல்லை. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த தத்துவத்தையுமே ஒரு அழகான ஒரு சிம்பிளான வரிகளில் அடக்கியிருப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாமே தனிமை இல்லை. இறைவன் ஒருவனாக இருந்தாலும் அவன் படைப்பிற்காக தன்னுடைய தன்மையை இரண்டாக பிரித்து இந்த உலகத்தில் அமைச்சிருக்கான். எல்லா விஷயத்திற்குள்ளே நம்ம உள்ள போகும்போது சிவம், சக்தி, இப்படி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கிறதுக்கு இறைவன் ஒருவனாக இருந்தாலும் அந்த இறைவனுக்குள் இருக்கக்கூடிய தத்துவங்கள் இரண்டாக இருக்கிறது. அது படைப்பிற்கு காரணமாக இருக்கிறது. மலரிலே மனம் எதற்காக இருக்கிறது? கனியிலே சுவை எதற்காக இருக்கு? ஒவ்வொரு மலரும் மனத்தை பரப்புகிற பொழுது தன்னுடைய இனத்தை பரப்புகிறது. சரிதானே? அப்படித்தான் இந்த உலகம் பசுமையாக தொடர்ந்து இருக்கிறது. அதே போல சுவை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கனியும் சுவையை எதற்காக கொடுக்கிறது அப்படின்னா தன்னுடைய இனத்தை பரப்புவதற்காக. அதே போல கடல் அலையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எதற்காக அந்த அலையை கொடுக்குதுன்னா மையம் அப்பதான் கலங்காம நிம்மதியாக இருக்க முடியும். வெளியிலே அலைகளை தள்ளிய பிறகு என்ன நடக்கும்? அதாவது கவலைகளை நாம் கடலின் அலைகள் போல வெளியே தள்ளிவிட்டால் நடுக்கடல் எப்படி நிம்மதியாக சமதளமாக சூப்பராக இருக்கோ அது போல இருக்கலாம். இப்படி அழகான ஒரு தத்துவத்தை இப்படி ஒரு காதல் பாடலுக்குள்ள வச்சிருக்காங்க. நாம எதை பார்க்கணும்னு விரும்புகிறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பாரதி சொல்லுவாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நீந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, நீந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலான்னு சொல்லுவாரு. அப்போ பார்க்கிற இடங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல இறைவன் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு, இறைவன் கண்களுக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்காருன்னு உங்களுடைய கண்ணோட்டமும் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா இந்த உலகம் ஒட்டுமொத்தமா ரொம்ப அழகா தெரியும். நீங்க பார்க்கிற இடம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இறைவன் கண்ணுக்கு தெரிவாரு.